தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவரானார் கட்சியின் தலைவர் விஜய். சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தவிக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தவிக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வான நிலையில் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக அரசியல் களத்தில் புதிய திருப்பமாக நேற்று வெளியான தேர்தல் முடிவுகளில் தவிக 108 இடங்களை வென்றிருந்தது. இருந்தபோதிலும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் இருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் தவிக தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவரானார் கட்சியின் தலைவர் விஜய். சென்னை பனையூரில் நடந்த தவிக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தவிக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வான நிலையில் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஆட்சி அமைக்க ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ள தவிக அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் தற்போது தீவிரம் காட்டி வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவரானார் கட்சியின் தலைவர் விஜய். சென்னை பனையூரில் நடந்த தவிக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் விஜய் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் நாளை ஆளுநரை சந்திக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஆளுநரை சந்திக்க விஜய் திட்டம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக இன்று காலை ஆட்சி அமைக்க ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ள நிலையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் தவிக தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவரானார் கட்சியின் தலைவர் விஜய். பனையூரில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். நாளை அவர் ஆளுநரை சந்திக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது.